கஷ்டப்படும் உன் தந்தையின் நினை, கவலைப்படும் உன் தாயின் நினை, இனிமேல் வெற்றி பெற நீ உலை, அல்லாஹ் ரசூலும் உனக்கு உறுதுணை. இந்த கவிதை முத நான் என்ன பண்ணேன்னா 2010 நான் எழுதுனேன். இதை நான் எதுக்கு நான் எழுதுனேன் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னா, இதை ஒரு பேப்பர்ல எழுதி நான் என்னுடைய எங்க நான் ஹாஸ்டல் இருக்கோ அங்க ஹாஸ்டல்ல என்னுடைய ரூம்ல அந்த இதுல செவத்துல ஒட்டி வச்சிருப்பேன். இதை நான் எப்பெல்லாம் நான் பாக்குறேனோ அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இதை உங்களிடத்துல நான் சொல்வதற்கான காரணம், தற்போது உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல இந்த மனநிலை இருக்கின்றதா? நாம நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும், நம்முடைய குடும்பத்துல தாய் தந்தையை மதிக்கணும், இல்ல மிதிக்கணும், இல்ல எப்படி என்ன அப்படிங்கும்போது எல்லா பேருமே சரி பெரும்பான்மையர்கள் மதிப்பதை விட மிதிப்பவர்களாக இருக்கின்றார். அதான் மிதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சிருந்தேன். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிள்ளைகளிடத்துல தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வளர்ப்பதில்லை என்று சொல்வதை விட அவங்களுக்கு செல்லங்களையும் அதிகமான பணத்தையும் கொடுத்து வளர்க்குறீங்க. ஒரு சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய யானையை கூட என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க உடனே என்ன பண்ண மாட்டாங்க, சர்க்கஸ் கூட்டு வர மாட்டாங்க. அதற்கு பயிற்சி கொடுத்து அதெல்லாம் எம்முவாங்க. அந்த ஒரு கரும்பை அதனுடைய அந்த கூண்டை சுத்தி 10 தடவை ஏவி, அதாவது அதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அதற்கு பசியை உண்டாக்கி எல்லாவற்றுக்கு பிறகு அதுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பணம் சம்பாதிப்பதை விட ஒவ்வொருத்தருடைய மனத்தை எப்படி சம்பாதிப்பது, குணத்தை எப்படி வளர்த்துக் கொள்வது, வாழ்க்கையை எப்படி மேம்படுத்திக் கொள்வது, நல்ல சந்தோஷமாக எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுங்கள். இங்க உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளை நல்ல குணத்தோடு வளர்ப்பதுதான். ஏன்னா எது வேணா நான் மாத்திரலாம், ஆனா நல்ல குணத்தை மாத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய குணம் இயல்பாவே அது வளரதா இருக்கும்.